Hi friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MI Band 5 இத பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ரிவ்யூ பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வாங்க friends unboxing பார்க்கலாம். இங்க பாருங்க MI Band 5 இங்க இருக்கு ஸ்ட்ராப் ஓட. இங்க பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் கேபிள் தான். இதுல மேக்னெட் மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து பேண்ட்ல இருக்க மேக்னெட் கூட அட்டாச் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த பேண்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பேண்ட் நான் யூஸ் பண்ணது ஒரு 2 to 3 months இருக்கும் யூஸ் பண்ணி. ஸோ இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ரீத்திங்க்கு வந்து இது கால்குலேட் பண்ணாது. ப்ரீத்திங்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அது ப்ரீத்திங் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் மாதிரி, அது நான் சரியாக யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வெதர் பார்த்துக்கலாம், ஒர்க் அவுட் இது எல்லாமே இருக்குது. இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, மியூசிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதிலேருந்து பண்ணுற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இதில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் இருக்க ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அமோலோட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால நல்லாவே பிரைட்னஸாக தெரியுது. பட் வெளியில் போனால் சன்லைட்டில் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. நமக்கு சரியாக கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருக்குது இன்னும் இதில். பட் நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து சார்ஜ் அதிகமாக போயிடும் அப்படின்றனால பிரைட்னஸ் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுருப்பேன். ஸோ இதில் இருக்கிற செட்டிங்ஸ், மற்ற டெடிக்கேட்டட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம கை வந்து சோஃபாவில் பட்டாலோ இல்லை லெதர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சோஃபாவில் பட்டாலோ இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இப்போ கிளாத் அதில் மாதிரிலாம் பட்டால் ஆன் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. இது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்குது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ இந்த இஷ்யூ வந்து இதில் இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் நம்ம வாட்சே போடலனாலுமே அது ட்ராக் பண்ணுது தூரமாக இருந்தாலும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது வாட்ச் எங்கே இருந்தாலும் அதுவே ஒரு கணக்கை கால்குலேட் பண்ணிட மாட்டிருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் எடுக்காமல் இருந்தால் ஸ்லீப் டைமிங் 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுவே கால்குலேட் பண்ணிட மாட்டிருக்கு வாட்ச் போடலைன்னா கூட. சம்டைம்ஸ் நான் வாட்சே கட்டாமல் இருப்பேன் நைட்டில், பட்டு ஸ்லீப் டைமிங் காமிக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் MI Band 3 யூஸ் பண்ணுறவங்க, MI Band 4 யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் டெய்லி பேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, ஃபுல் டே நான் டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா சீக்கிரமாக பேட்டரி லைஃப் போகலாம். பட் நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 daysக்கு மேலேயே வருது பேட்ரி. 40-30% எனக்கு 11 daysல கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.